இப்போ உங்களுக்கு பசிக்குது, ஒரு ஹோட்டல் போயிட்டு ஒரு டிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க. எடுத்து வச்சதுமே கேவலமாக இருக்குது. எத்தனை பேர் தொடர்ந்து சாப்பிடுவீங்க? ஆர்டர் பண்ணிட்டோமே சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க சில பேர். பசிக்குதே சொல்லி வேறு வழி இல்லாமல் சாப்பிடுவாங்க. சில பேர் மொத்தமாக அதை ஒதுக்கி வச்சுட்டு வேறு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவாங்க. அது மாதிரி புதுசாக நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது மாதமே நீங்கள் ஒரு பயங்கரமான நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா எத்தனை பேர் தொடர்ந்து அங்கே வேலை செய்ய விரும்புவாங்க? சில பேர் வந்துட்டமே சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்வாங்க, வேறு வழி இல்லாமல் வேலை செய்வாங்க. 3 மாதம் பே ஸ்லிப் எதுவும் கிளம்பிடலான்னு அப்போவே பிளான் பண்ணுவாங்க. இந்த பேடான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறது எது? மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. இந்த கேங்காக போயிட்டு ஒரு புதிய இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சேஃப். ஏன்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாது, ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஜாலியாக போய்டும். தனியாக போகும்போது அந்த ஆஃபீஸில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க பழகினவங்க இருந்தால் அப்பயும் ஓரளவுக்கு சேஃப். ஆனால் தனியாக போயிட்டு அங்கேயும் யாரும் தெரியாதுன்ற பட்சத்தில் அப்போ தான் அந்த நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லாருமே வந்து கான்ஃபிடன்ஸாக கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் ஒரு புதிய இடத்துக்கு வேலைக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க புதுசாக ஒரு எம்ப்ளாயிஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனாவது கொடுக்குறாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நாம் ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா அங்கே நியூ ஜாயினர்ஸ் வந்து நம்ம டீமுக்கு ஜாயின் பண்ணும்போது நம்ம கூட தான் வேலை செய்ய போகிறாங்கன்னும் போது நம்ம அவங்ககிட்ட பேசுகிற விதம், பழகிற விதம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கணும். சும்மா நடிக்கக்கூடாது, உண்மையிலே பண்ணணும். அவங்களுக்கு தான் குட் கொலீக்ஸ்னு பேர்.